வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? வந்து வண்டியில் போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துக்கோங்க, பார்த்துவாங்க. ஹெல்மெட்டு போட்டுன்னு போங்க. வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் பார்த்து ஓட்டி போங்க. எதிர்காலம் இருக்குது, பார்த்து ஓட்டுங்க. பசங்களாம் நீங்களும் பார்த்து ஓட்டுங்க. இந்த நிறைய பசங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அப்படி போகிறாங்க. பார்த்து ஓட்டுங்க, ஹெல்மெட்டு போட்டுன்னு போங்க. அப்புறம் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசினே இருந்துட்டு பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தவங்க நல்லா பேசினே இருந்துட்டு நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசு ரொம்ப கஷ்டப்படும். அது எதிரிக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு அது பேசினே இருந்துட்டு பேசாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எதிரிங்க பேசாத இருக்கிறாங்க பாரு, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க பேசினே இருந்துட்டு பேசாமல் இருக்குன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா என்னடா இது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம என்ன செஞ்சோம், ஏன் அவங்க பேசினே இருந்துட்டு திடீர்னு பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. என்ன இவங்க மட்டும் என்ன பிஸி இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கும் வேலை அதிகமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க வேலையே இல்லைனாலும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, போவாங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியும், பார்த்துன்னு தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சாலும் இவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பிஸியாக இருக்கிறேன், இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு சொல்லிக்கின்னு இருப்பாங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று பேசினே இருந்துட்டு பேசாமல் எதுக்கு நிறுத்துறீங்க? தப்பு தானே? அப்படி இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பேசாமல் இருந்திருக்கணும். அந்த மாதிரி பேசினே இருந்துட்டு பேசாமல் இருக்காதீங்க. அது எவ்வளோ தப்பு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது, அது அடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னான்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நல்ல முறை பேசுகிற மாதிரி இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க, அதை விட்டுடுங்க. சரியா? அதனால் எதிரி மனசை காயப்படுத்தாதீங்க. அது அது தீராத காயமாயிடும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று பேசுகிற மாதிரி இருந்தால் நல்ல மாதிரியே பேசுங்க, அப்படி இல்லைன்னா பேசாதீங்க சுத்தமாகவே. ஃபோன் போட்டாலும் எடுக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, போகிறதில்ல. எதுக்கு அந்த மாதிரி? ஒன்று பேசக்குள்ளே அப்படி இப்படின்னு ஒரு பாசமாக பேசிட்டு, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சா, மாமன் மச்சானா, யாரோ ஒருத்தவங்க நல்லா பேசினே இருந்துட்டு ஒருத்தவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்னா அது மனசு இவ்வளோ கஷ்டப்படணும்னு அது அவங்களுக்கு தெரியாது. அது மனசு நொந்து போயிருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது என்னான்னு தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று பேசுங்க, இல்லையா அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க நேரடியாக, நான் பேச விருப்பம் இல்லை, நான் அதனால் பேசலை, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, எனக்கு எதுவும் பண்ணாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. சரிங்களா? அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, என்னென்ன போகிறீங்கன்னு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. சரியா? தெரியாதெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சரியா? நான் ஏதாவது யார் மனசாவது கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பாய், வணக்கம்.